அம்மா வணக்கம். ஏன் எங்களை பார்த்தா உள்ள போயிட்டீங்க? உங்களை பார்த்தா ஒரு பயம். ஏன் என்னாச்சு? என்ன பேச வர்றாங்களோ என்ன சொல்ல வர்றாங்களோ தெரியல அப்படின்றது ஒரு பயம். இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு பயம். என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க எல்லாம் அங்கிட்ட இருந்து வர்றவங்க எப்படி வர்றீங்களோ என்ன விதத்துல வர்றீங்களோ எங்களை என்ன செய்ய காத்திருக்கீங்களோன்ற ஒரு பயம். விலங்குகள்கிட்ட கூட பயம் இல்லை, அதுகிட்ட எல்லாம் பயம் இல்லை. ஏன்னா வந்து அதுவும் நாங்களும் ஒன்றா இருக்கிறதுனால எங்களுக்கு அதுக்கும் பயமே இல்லை. அதனால நாங்களும் அவங்களும் ஒரு தாய் பிள்ளையா இருக்கோம். நீங்கள் எல்லாம் வெளியிலேருந்து வர்றதுனால எங்களுக்கு புதுமுகமாக இருக்கும், பயமாக இருக்குது. இப்படியா அவங்க வீட்டில் போய் டிவி பார்த்துருக்கோம். டிவி பார்க்கும்போது என்னத்துக்கு இவங்க சாதி விட்டு சாதி வந்து இவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ள உட்காராங்கன்ற பேசிலாம் பேசியிருக்காங்க. இருக்குங்க, அதெல்லாம் இருக்குங்க, எல்லாமே எல்லாம் உண்மையாக இருக்குங்க. ஏன்னா இப்போ எல்லாம் ஒன்று ஆகிட்டு ஒரு பேசுகிறாங்க. பேசினாலும் வந்து யாருக்கும் வீட்டுக்குள்ள அவ்வளவுக்கு அனுமதி கிடையாது. வீட்டுக்குள்ள போக கூடாது. ஆமா, அனுமதி கிடையாது. நல்லா அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போறவங்களா இருந்தா தான் அந்த ஒரு ஆளை மட்டும்தான் விடுவாங்க, எல்லாத்தவங்களாம் விட மாட்டாங்க. அவங்க எப்படி இந்த பகுதிக்கு எப்படி உங்க கூட அப்பையில இருந்து இருக்காங்களா இல்ல புதுசா வந்தாங்களா? இல்ல, அப்பையில இருந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப இருந்தவங்கள வந்து பெரியவங்க எல்லாம் செத்துட்டாங்க. அந்த சின்னவங்க இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் எல்லாம் டீசென்ட் பாக்குறாங்க. அதனால எங்க பசங்களும் வந்து நல்லா கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு தான் இருக்காங்க. இந்த இவங்க மருமையன் இவங்க ஃபாரஸ்டா இருக்காங்க. இவங்க அப்பா தான் வந்து வனக்குழு தலைவர். ஆமா, அவங்க இறந்துட்டாங்க. இப்போ இறந்து இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது, 1.5 வருஷம் ஆச்சு. ஆனால் அண்ணன் நம்ம ஃபாரஸ்ட் வனக்குழுவில் இருந்து அவர் தான் வந்து எல்லாத்துட்டையும் ஃபாரஸ்ட்டுக்கிட்ட எல்லாம் பேசுவார். மகனை ஒரு நல்ல நிலைமைக்கு ஆக்கியிருக்காரு. அன்னை ஆக்கிட்டு தெய்வமாக ஆகிட்டாங்க. இருந்தாலும் வந்து அந்த இயற்கையோடு இருக்கட்டும் நம்ம மகனும் அப்படின்றது மாதிரி எங்கள் அன்னை வந்து அந்த இயற்கை தாயோடு வந்து எங்கள் தாயோட சேர்த்து விட்டுறது மாதிரி அவங்க தம்பியை சேர்த்துருக்காங்க. எந்த ஆபத்துகள் வந்தாலும் எந்த தடங்கல்கள் வந்தாலும் இந்த தம்பி போய் ஆனை பக்கத்திலே போய் நிற்கும். ஆமாம், ஏன்னா எங்களுக்கு வந்து படிக்க எழுத எனக்கு தெரியாது. நான் சும்மா சாதாரணமான பெண்ணு தான், ஆனால் படிக்கலை. இவ்வளோ அருமையாக பேசுகிறீங்க, நான் கூட இவ்வளவு எதிர்பார்க்கல. அவ்வளோ அருமையாக பேசுகிறீங்க, தமிழ் உச்சரிப்பாக இருக்கட்டும். ஏன்னா நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் நாகரிகமாக பேச ஆரம்பிச்சுக்கிட்டோங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது, படிப்பெல்லாம் கிடையாது. எனக்குலாம் நாகரிகம் தொடங்குனதே உங்கள்கிட்ட இருந்து தான்மா, நம்மள்ட்ட இருந்து தான். நம்ம வந்து இன்னைக்கு வந்து இருந்தாலுங்க அப்போ வந்து ஒரு துணிக்கு மறு துணி இல்லாமல் இருந்தோம். ஏன்னா ஒரே துணியை துவைச்சு போட்டு ஒரே ஆமாங்க ஒரு எனக்கு விவரம் தெரியும் போதே நாங்களே ஒரு துணியை துவைச்சு போட்டுட்டு அப்படியே ஒரு துணியை அதை கொஞ்சம் காய போட்டுட்டு அதை ஒரு சைடு கட்டிக்கிட்டு ஒரு சைடை நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஏன்னா எனக்கு விவரம் தெரியும் போதே. ஆமாம்.